கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து கொண்டவர், ஆனாலும் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்தவர், உண்மையிலும் உத்தமத்திலும் நிலைத்தவர், ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை காத்து கொண்டவர், ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய திருசமூகத்தில் நம்பிக்கையை இழக்காதவர் யோபு. எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோபுனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் நிலைநாட்டினார். யோபை ஆண்டவர் கைவிடவில்லை. யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் இழந்து கொண்டாலும், தன்னுடைய நண்பர்களே அவரை பரிகசித்தாலும், தன்னுடைய மனைவியே அவருடைய விசுவாசத்திற்கு மாறாக பேசினாலும், யோபு மாத்திரம் ஆண்டவரை ஒருபோது தூஷிக்கவில்லை. காரணம், அவர் நம்பியிருந்த தேவன் இன்னார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு 42ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, யோபு முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தாராம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபை ஆண்டவர் கைவிடவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் ஒருவேளை சோதனையினூட கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றும் இழந்த ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆனாலும் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்கவில்லையா? ஆண்டவருடைய திருசமூகத்தில் பயத்தோடும் பக்தியோடும் ஒரு விடுவு காலத்திற்காக, ஒரு விடுதலைக்காக, ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்காக காத்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். காரணம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் எத்தனை பேசினாலும், எத்தனை பேர் உங்களை தூஷித்தாலும், எத்தனை பேர் உங்களை கேலி பரியாசம் பண்ணினாலும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் ஒருபோது இழக்க வேண்டாம். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கையை ஒருபோது நீங்கள் இழக்க வேண்டாம். உங்க முன்னிலைமையை பார்க்கலாம், உங்க பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு சாட்சியாக நிற்பீர்கள். கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். யோபை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதி. யோபு உம்மை பார்த்து சொன்னாரே, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. ஆம் சுவாமி, இவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும். யாரெல்லாம் இவர்களை தூஷித்தார்களோ, யாரெல்லாம் இவர்களை கேவலமாய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் இவர்களை தாழ்வாய் நினைத்தார்களோ, அவர்களுக்கு முன்பதாக இவர்களை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தும். இவர்கள் இழந்ததை ஆண்டவரே பல மடங்காய் பெற்றுக்கொள்ளட்டும். உமக்காக சாட்சியாக நிற்கட்டும். கர்த்தருடைய திருக்கரம் வெளிப்படட்டும். சோதனையினோட, பாடுகளினோட, உபத்திரவத்தினோட, பிரச்சனையினோட, வேதனையினோட, கவலையினோட, கண்ணீரினோட இவர்கள் கடந்து சென்றது போதும். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தருளும். மனதிற்கும் அளவில்லாமல் இவர்கள் வெளிப்படட்டும். இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.